Good morning to everyone. Welcome to Vijayakumar IAS Academy. TNPSC Group 2 2A Prelims-கான General English classes தான் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வந்து போயிருக்கோம், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் கிளாஸை ஒரு தடவை பார்த்துருங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஓவரால் வியூ கொடுத்துருக்கோம். ஜென்ரல் இங்கிலீஷில் 100/100 வந்து நம்ம எய்ம் பண்ணுறோம். ஸோ அது ஹவு ஈஸி இட் இஸ் அப்படிங்கிறத நேற்று நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஒரு தடவை பார்த்துருந்தா ரொம்ப சந்தோஷம். நவ் இன்னைக்கு நம்மளோட கிளாஸ் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சிலபஸ் வைஸ் டாப்பிக்கில். ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 4-way ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து வெயிட்டேஜ் வந்து நமக்கு வந்து கிராமரில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். கிராமர், வொக்காபுலரி, பேசேஜ் அண்ட் லிட்ரரி ஒர்க்ஸ். ஸோ இந்த நாலுமே ஆல்டுகெதராக பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வந்து அந்த 100/100 ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம நாலுமே டுகெதராக தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். ஒரு பார்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா ஆல் 4 ஹேஸ் அ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கிராமர் ரூல்ஸ் படிச்சுட்டா 25 கொஷின் கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம். லிட்ரேச்சரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் புக்கு அப்படின்னாலே ஆன்சர் கொஷின் எல்லாமே அப்படியே புக்லேயே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 15 கொஷினும் நமக்கு தெரியும், ஆன்சரும் தெரியும். அந்த மாதிரி தான். And then vocabulary, we have a much of a vocabulary, synonym இருக்குது and advanced vocabulary இருக்குது. அது இல்லாமல் terms, administrative terms, ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது நமக்கு. அண்ட் தென் பேசேஜ் பொறுத்த வரைக்கும் ஏன் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்ட்னஸ்க்காக. ஸோ நம்ம எக்ஸாமில் போய் உட்காந்து ஒரு 30 பேசேஜஸ் வந்து 30+ பேசேஜஸ் கண்டிப்பாக இருக்க போகுது. அந்த பேசேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பேசேஜில் இருக்குங்கிறது அட்வான்டேஜ் தான். ஸ்டில் நீங்கள் ஒரு மினிட்டுக்கு மேலே, 1 மினிட் அப்படிங்கிறதே அதிகம் ஒரு பேசேஜை ரீட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஆன்சரை பிக் பண்ணி டிக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஜென்ரல் இங்கிலீஷை ஒரு 1 hour வித்தின் 50 minutes to 1 hourக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜிஎஸ்க்கு போக முடியும். ஸோ திஸ் பேசேஜ் வில் டேக் மச் ஆஃப் யுவர் டைம். அதனால் அதோட ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4-way மெத்தட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னையோட கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரரி ஒர்க்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் இட் ஹேஸ் அ much of a syllabus. even though it has 15 கொஷின்ஸ்னாலும் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 30 poems and 29 prose இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக நிறைய உங்களுக்கு ஏர்லியராக நடத்திட்டோம் அப்படின்னா நீங்கள் 1/1 படிச்சுட்டே வந்துட்டு இருக்கலாம். அண்ட் அதர் யூனிட்ஸ் எல்லாமே வந்து ஒரு லிமிட்டட் டைமில் முடிச்சிடலாம், ரொம்ப கஷ்டம் கிடையாது அதர் யூனிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இன்றைக்கி லிட்ரரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே உங்களுக்கு லிட்ரரி ஒர்க்ஸ் இருக்கும். அண்ட் எண்ட் ஆஃப் த வெட்னஸ்டே நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு சினானிம்ஸோட ஒரு பேஜ் கொடுத்துருவேன். அதை இந்த வீக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த மண்டே வந்து வர மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ ஆஸ் யூஷுவல் நேற்று நம்ம ஒரு கலாம் சாரோட கோட் பார்த்துருந்தோம். இன்னைக்கு ரவீந்திரநாத் டாகூர் சாரோட ஒரு கோட்டை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மார்னிங் இது போஸ்ட் ஆகும்போது நீங்கள் முழிச்சு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலே அது ஒரு பெரிய வெற்றி தான். ஸோ வில் ஸ்டார்ட் ஆஃப் யுவர் டே வித் அ quote, you can't cross the sea merely by standing and staring at the water. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வாட்டர் லேண்ட்ஸை நம்ம வந்து ஒரு கடந்து போகணும் அப்படின்னா நம்ம நின்று பார்த்துட்டே இருந்தோம், இல்லை கால் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா we will never achieve anything in our life. அப்போது இஃப் யூ வாண்ட் டு அச்சீவ் சம்திங், இஃப் யூ வாண்ட் டு அட்டைன் அ சக்ஸஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நீங்கள் எடுக்கணும். அண்ட் யூ ஹாவ் டு புட் இன் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து சக்ஸஸை ரீச் பண்ணலாம். ஸோ உங்களோட இந்த சக்ஸஸுக்கு நம்ம சொல்ல விரும்புகிறது, இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2-வை நீங்கள் கிளியர் பண்ணி ஒரு சர்வீஸில் போய் நெக்ஸ்ட் இயர் நீங்கள் உட்காரதுக்கு தான் நம்மளோட ஒரு மிஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று. ஸோ இந்த மிஷன் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல மார்னிங் எழுந்திரிக்கணும்,
கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அண்ட் தென் ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட்டு போடணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு டிசிப்ளினரி ப்ராக்டிஸை நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டீங்க. நாட் ஃபார் ஜென்ரல் இங்கிலீஷ் alone I'm saying, ஃபார் எவ்ரி அதர் சப்ஜெக்ட்ஸ். ஜிஎஸ் எடுத்தாலும் சரி, இல்லை தமிழ் படிக்கிறீங்க, ஆப்டிடியூடுக்கு தனியாக வந்து டைம் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான டைமை நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு எவ்ரிடே ஒரு டிசிப்ளினாக பர்டிகுலர் டைமில் நீங்கள் படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் என்ன பண்ணிக்கும், அதை எடுத்துக்கும். நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதை தான் உங்கள் மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து அதை தான் புரிஞ்சுக்கும், அதே எடுத்துக்கும். ஸோ நீங்கள் உங்கள் மைண்டுக்கு என்ன ஃபீட் பண்ண போகிறீங்க அப்படின்னு திங்க் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவாக இருக்கலாம். உங்களோட லைஃப்பை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம். ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். கிளாஸ்க்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க எப்பயுமே நம்ம போயம் அண்ட் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணும் போது உங்களுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் இருக்கும். அந்த இண்டெக்ஸை ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிட்டு தான் வந்து போயம் படிக்க போகணும். ஸோ அந்த ஒரு வாட் இஸ் த போயம் அண்ட் ஹூஸ் த ஆத்தர் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துட்டு அடுத்து போங்க. ஸோ இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் அண்ட் தென் த crocodile டீம் ஒர்க். இந்த 3 போயமும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வெரி ஈஸி போயம்ஸ் அண்ட் ஈவன் தோ இட் ஹேஸ் சம் மெசேஜ் டு அஸ். நமக்கு ஒரு மெசேஜும் கொடுக்குற மாதிரியான 2 போயம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் போயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஹாப்பியான ஒரு சைல்ட்ஹுட் மெமரி. ஒரு போயட்டோட சைல்ட்ஹுட் மெமரியில் நடந்த ஒரு விஷயத்தை நமக்கு சிம்பிள் வேர்ஸில் ஃப்ரீ வேர்ஸில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு பெருசாக வந்து ரிதம்லாம் அவர் எடுத்துக்கல, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்லாம் போட்டு விடலை. ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ஃப்ரீ இயர்ஸ் ஹி ஹாஸ் கிவன் அ ஸ்மால் மெமரியை வந்து ஒரு போயமாக நமக்கு கொடுத்துருக்காரு. ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் பை ராஜ் ஆறுமுகம். ராஜ் ஆறுமுகம் நம்ம பார்க்கவே நமக்கு என்ன தெரிஞ்சிடும், he is an Indian poet அப்படிங்கிறது நேமை பார்த்தா நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ எந்த ஆத்தருமே வாட் இஸ் இஸ் நேஷ்னாலிட்டிங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் திங். அவரை பற்றின நேஷ்னாலிட்டி முதல்ல நம்ம படிக்கிறோம். அண்ட் தென் அவருக்கு இருக்கிற அவார்ட்ஸ் ஆர் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அண்ட் தென் ஹிஸ் நோட்டபிள் ஒர்க்ஸ். இது 4மே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆத்தர் பற்றி பார்த்த உடனே நம்ம இந்த ஆத்தரா இது அவரோட ஸ்டோரின்னு உங்களுக்கு மெமரியில் இருக்கணும். ஸோ ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைசஸ் பை ராஜ் ஆறுமுகம். ஸோ ஸ்பைசஸ்ன்னு சொல்லிட்டோம். ஸ்பைசஸ்னாலே நம்மளோட இந்தியன் ஃபுட்டில் நமக்கு என்ன ஞாபகம் வரும், பிரியாணி தான் நமக்கு வந்து ஞாபகம் வரும். பல விதமான வெரைட்டி ஆஃப் பிரியாணி நமக்கு சவுத் இந்தியாவில் இருக்குது. ஸோ அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாட் ஆஃப் ஸ்பைசஸ் புட்டிங் இன் டுகெதர், அதோட அரோமாவோ டேஸ்ட்டோ எல்லாமே என்ன அப்படின்னா அந்த ஸ்பைசஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பைசஸ் அப்படிங்கிறது என்னெல்லாம் அதில் போடுவாங்கன்னா இட்ஸ் சீடாக இருக்கலாம், ஃப்ரூட்டாக இருக்கலாம், ரூட் பார்க்கு, அந்த வேறு பட்டை, ஸோ இது எல்லாமே போடுவாங்க. ஆர் அதர் பிளான்ட் சப்ஸ்டன்ஸ் ப்ரைமரிலி யூஸ்டு ஃபார் ஃப்ளேவரிங் ஆர் கலரிங் ஃபுட். ஸோ இது புக்கில் இருக்கிற சென்டென்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஸ்பைசஸ் பற்றி படிக்கலை, புக்கில் இருக்கிற ஒரு வேர்டை கூட நம்ம மிஸ் பண்ணக்கூடாது எஸ்சிஆர்டியில். அண்ட் காமன் எக்ஸாம்பிள்ஸ் இன்க்ளூட், ஸோ அதர் தென் தட் பார்த்தீங்கன்னா டர்மரிக், cumin, cinnamon, black pepper, cardamom, cloves, ginger, coriander and paprika. இது எல்லாமே ஸ்பைசஸ் லிஸ்ட்டில் இருக்கிறது. அந்தந்த ரீஜனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீஷியஸ் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணி போடுவாங்க. ஸோ அந்த ஸ்பைசஸ் பற்றின ஒரு சின்ன மெமரி தான் இந்த போயம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த போயமில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மதர் போயட் வந்து அவரோட சைல்ட்ஹுட்டில் வந்து இருந்த ஒரு மெமரி போட்டிருக்கோம். ஸோ மை மதர் வுட் சே லிட்டில் பாய் ராஜ். அவங்க அம்மா வந்து கூப்பிட்றாங்க, அவர் பேர் ராஜ் தான், ஆனால் அவரோட ஏஜ் அண்ட் சைஸை ஃபேக்டரை வந்து மென்ஷன் பண்ணி ஒரு சின்ன அட்ஜெக்டிவ் போடுறாங்க. என்ன, லிட்டில் பாய் ராஜ் கூப்பிடுறாங்க அம்மா, கோ டு முத்தூஸ் அண்ட் கெட் சம். கோ டு முத்தூஸ் இந்த சென்ஸ் அவங்க என்ன மீன் பண்ணுறாங்கன்னா முத்துவோட ஷாப்புக்கு போக சொல்கிறாங்க. அண்ட் கெட் சம் என்னென்ன சொல்கிறாங்கன்னா சின்னமன், பிட்டர் லீவ்ஸ், ஜிஞ்சர் அண்டு கார்லிக். சின்னமன், பிட்டர் லீவ்ஸ், ஜிஞ்சர், கார்லிக். அம்மா வாங்கிட்டு வர சொன்ன 4 ஸ்பைசஸ். அப்புறம் அது அம்மா வாங்கிட்டு வர சொல்லிட்டு, ஏன்னா சின்ன பிள்ளைகள் நமக்கு எப்பயுமே எப்படின்னா நம்மளை போய் ஒரு கடைக்கு போய் ஒன்று வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப பெரியவங்க மாதிரி நமக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஹாப்பியாக போய் என்ன பண்ணுவோம், நம்ம வீட்டிலனா அப்பா போய் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க, நம்மளை அனுப்புகிறாங்க அப்படின்னா ஹாப்பியாக போயிட்டு கடையில் போயிட்டு நம்ம வாங்கிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான், ஹாப்பியான விஷயம். ஸோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணார், அண்ட் ஸோ ஐ கோ டு த ஷாப்ஸ் சிங்கிங் ஆல் த வே அண்ட் வென் முத்து ஆஸ்க் மீ. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஹாப்பியாக
பாட்டு நமக்கு எப்போ வரும், நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் வரும் பாட்டு. நம்ம வந்து ஒரு ஹம் பண்ணுவோம், நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவர் ரொம்ப ஹாப்பியாக கடைக்கு போனதுனால அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், போகிற வழியெல்லாம் நல்லா பாட்டு பாடிட்டே போயிட்டு இருந்தார். அண்ட் வென் முத்து ஆஸ்க் மீ, கடைக்கு போயிட்டாரு, முத்து கேட்குறாங்க வாட் ஐ வுட் வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் என்ன பண்ணார், ஐ ரேட்டல் ஆஃப் அ லிஸ்ட். கடகடன் வாய்க்கு வந்தது ஏதோ ஒரு 4 ஸ்பைசஸ், 4 குவான்டிட்டியை வந்து சொல்லிட்டாரு. என்னென்னா சிசேம் சீட்ஸ், ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், பிக்கிள். சீசம் சீட்ஸ், ஆனியன்ஸு, டொமேட்டோஸு, பிக்கிள்ஸு. அவர் வாய்க்கு வந்த ஒரு 4 பொருளை சொல்லி வச்சிட்டார். அண்ட் பேக் ஹோம் போகிறாரு. ஸோ நம்ம அம்மா கேட்டது நமக்கு வந்து என்னென்ன கேட்டாங்க அப்படின்னா சின்னமன், பிட்டர் லீவ்ஸு, மிக்ஸ்அப் ஆயிடுச்சு, ஜிஞ்சர் அண்டு கார்லிக். இதனாலும் அம்மா கேட்டது. அவர் வந்து கடையில் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா சீசம் சீட்ஸ், ஆனியன், டொமேட்டோ அண்டு பிக்கிள். இது 4 வந்து அவர் சொல்லி வாங்கிட்டு வர்றாரு. அண்ட் பேக் ஹோம் வந்து பார்க்குறாங்க, அம்மா மேபி கண்டிப்பாக சமைச்சிட்டு இருப்பாங்க, சமைக்கிற ஆரம்பிக்கிறதுக்கு பொருள் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைமில் வந்து என்ன பண்ணார், தேவையில்லாத பொருள் 4 கொண்டு வந்து கொடுத்தாரு. மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ் அவுச் அப்படின்னு கத்துறாரு. நம்ம அதை சொல்லும் போதே என்ன அப்படின்னா அம்மா திருகிறது நம்மளால ஃபீல் பண்ண முடியும், இமேஜரியாக நம்மளால் நினைக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த வேர்டு. மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ் அவுச் அப்படின்னா வலிச்சா நம்ம என்ன பண்ணுவோம், கத்துவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்டை வந்து நம்ம மேக் பண்ணுறோம். ஏன் இதெல்லாம் பர்டிகுலராக மென்ஷன் பண்ணேன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நான் இப்போ போய் சொல்ல போகிறேன். இந்த ஃபிகர், அதாவது அந்த போயம் படிக்கும் போது வாட் வி ஆர் திங்கிங் அது கொஞ்சம் நம்ம ஒரு ரசித்து படித்தோம். இன்னும் தமிழ் இருக்கும் போது இன்னும் நல்லா நம்ம ஒரு அழகாகவே ரசித்து படிக்கலாம். ஸ்டில் இங்கிலீஷே நம்ம கொஞ்சமாவது இமேஜரி பண்ணி பார்க்க ட்ரை பண்ணோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது இதெல்லாம் பார்த்தா நமக்கு சொல்லும் போது அந்த பொருள் வந்து நம்ம கண்ணு முன்னாடி தோன்றும். அந்த மாதிரி இருக்குதா இமேஜரி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அண்ட் தென் இதை பார்க்கும் போது என்ன அப்படின்னா அம்மா திருவுறது ஓரளவுக்கு, அண்ட் அவுச்சுங்கிறது ஒரு அந்த அவுச்னால என்ன வலிக்கிற அந்த ஃபீலும் நமக்கு கிடைக்கும், அந்த சவுண்டும் அதே மாதிரி இருக்கும். அது ஆனோமடோபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சைல்ட்ஹுட் மெமரியை தான் வந்து என்ன பண்ணாரு, ஷேர் பண்ணியிருக்காரு போயிட்டு. அம்மா பார்த்தீங்க அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு அவங்க வாங்கி வச்சுக்கல. ஸ்டில் அதாவது ரொம்ப பெயின்ஃபுல்லாக அம்மா ட்விஸ்ட் பண்ணியிருக்க போகிறதில்ல. ஸ்டில் என்ன அப்படின்னா அது ஒரு கண்டிப்பு இருக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. ஓகே, ஸ்ட்ரிக்டாகவும் இருந்திருக்காங்க அண்ட் லவ் அண்ட் கேரிங்காகவும் இருந்திருக்காங்க. சார் எப்படி இருந்திருக்காங்க, ரொம்ப ஜாலி கேர்ஃப்ரீயாக இருந்திருக்காரு, இன்னசென்ட்டாக இருந்திருக்காரு. சொல்லணும்னா கடைக்கு போய் சொன்னது ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பாட்டு பாடிட்டு போயிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி அவரோட சைல்ட்ஹுட்டோட மெமரி, அந்த லைஃப் பற்றின ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தீமேட்டிக்காக கொஷின் கேட்டாலும் இந்த கதை நம்ம சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்து நீங்கள் வந்து போடணும். அதாவது ஒரு சின்ன சிம்பிளான போயம் தான். ஏன் எல்லாத்தையும் நம்ம திரும்ப பார்க்குறோம் அப்படின்னா தீமேட்டிக்காக கேட்கறதுக்கு தான் இதில் பாசிபிலிட்டி அதிகம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ரொம்ப பெருசாக நம்ம சொல்ல முடியாது. அவுச் மட்டும் இந்த அனமட்டோஃபியா ஹியரிங் சவுண்டே கேட்குற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் நம்ம ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எப்போ பார்க்கலாம். ஸோ அவங்க வாங்க சொன்னது வெரி இம்பார்ட்டன்ட், இந்த 4 ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் அவர் வாங்கிட்டு வந்தது. ஸோ இதோட நேமும் இந்த அக்ரோனிமை வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சின்னமன், பிட்டர் லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக், சிசிம் சீட்ஸ், ஆனியன், டொமேட்டோ, பிக்கிள்ஸ். என்னெல்லாம் அதாவது இதில் என்ன ரிமைண்ட் பண்ணணுமோ அதை ஒரு ஹிண்ட், ஒரு நோட்ஸ் வந்து இந்த போயம் படிச்சுட்டு நீங்கள் ஒரு நோட்ஸ் சின்னதாக எடுத்து பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஆத்தர் பற்றி பார்க்கலாம். போயமை வந்து நம்ம பார்த்துட்டோம். ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹி வாஸ் அ Indian poet, born in 1955. ஆப்வியஸ்லி முடிஞ்சா இயரை ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஹி லிவ்ட் இன் சிங்கப்பூரில் இருந்தார் அன்டில் 1997 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியா போயிடுறாரு. ஹி இஸ் நாட் ஒன்லி அ போயட், பார்த்தீங்க அப்படின்னா டீச்சர், ரைட்டர், பிஸ்னஸ் மேன், எல்லா விதமான ஒரு குவாலிட்டிஸும் அவர் இருந்தது. இந்த போயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ வெர்ஸ் போயம். ரிதமிக் பேட்டர்ன் வந்து அவர் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ நமக்கு ஹைக்யூ மாதிரி ஒரு ஃப்ரீ வேர்ஸில் தான் கொடுத்துருக்காரு. அவரோட சில நோட்டபிள் ஒர்க்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்கோம். 2 minute ஐக்யூ டெஸ்ட், மூன், கிரேசி மூன், ஐ ஆம் தி அவுட் சைடர், எ சைல்டு இஸ் பார்ன் ஃப்ரீ ஆஃப் மைண்ட். ஸோ இந்த மாதிரியான அவரோட சம் நோட்டபிள் ஒர்க்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட ஃபேமஸ் கோட்ஸ் அவர் சொன்னது, லவ் யுவர் செல்ஃப், லவ் த வேர்ல்ட். அண்ட் ஒன் மோர் திங், அவரோட புக்ஸ் அவர் எப்படி டிஸ்கிரைப் பண்ணார் அப்படின்னா மை புக்ஸ் ஆர் அபவுட் லைஃப். ஸோ வாழ்க்கையை பற்றின
விஷயங்களை தான் அவரோட புத்தகங்களில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவரோட புக்கை அவரே டிஸ்கிரைப் பண்ண ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ திஸ் இஸ் அபவுட் த ஆத்தர். எல்லாமே ஒரு கொஷினுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்கு நமக்கு. ஸோ சினோனிம்ஸும் கண்டிப்பாக ஒரு சினோனிம் போயம்லேருந்து வருது. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் 4 மேட்ச் கொடுத்து, பட் ஒரே போயம்லேருந்து தான். ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்காக இருந்துட்டா ஒரே போயம்லேருந்து தான் 4 ஆப்ஷனும் நமக்கு இருக்கும். ஸோ சின்னமன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக்சர் பார்த்துருப்பீங்க. த பார்க் ஆஃப் அ ட்ரீ தட் கிவ்ஸ் அ டெலிஷியஸ் ஃப்ளேவர் டு தி ஃபுட். பார்த்தீங்கன்னா அந்த பட்டையை தான் நம்ம வந்து சொல்லுவோம், அதுதான் பார்க் ஆஃப் அ ட்ரீ, மரப்பட்டை. கார்லிக் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், பூண்டு, ஸ்மால் பல்ப் வித் ஸ்ட்ராங் டேஸ்ட். நல்ல அதை கார்லிக்கை போட்டு இப்படி வதக்கினோம்னாலே நல்ல ஸ்மெல் வரும் நமக்கு. ரேட்டல் ஆஃப்னா மனப்பாடம் பண்ணி இந்த வேகமாக சொல்லுவோம் இல்லையா, ரைம் சொல்கிறது, டேபிள் சொல்கிறது சின்ன பிள்ளையில, அந்த மாதிரி விஷயத்த ரேட்டில் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். சீசம் சீட்ஸு பார்த்தோம், எல் வெதர் அண்ட் அவுட்ங்கிறது அந்த சவுண்டு, பெயின்ஃபுல் சவுண்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேர்டு. பிட்டர் லீவ்ஸ் வந்து நம்ம லீவ்ஸ் வந்து கிளைம்பிங், அதை வந்து என்ன பண்ணுறது, லீஃப் ஆஃப் எ கிளைம்பர் பிளான்ட்டு, பட் ஸ்பைசி, கடிச்சு சாப்பிடும்போது காரம் நமக்கு தெரியும், காரம் ஏறும். சூடு ஃபார் பெட்டர் டைஜஷன், எல்லா இடத்துலையுமே கல்யாண வீட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற விஷயந்தான். ஜிஞ்சர் வந்து ரொம்ப ஹாட் ஃப்ராக்ரன்ஸ் ஸ்பைஸ் அப்டைன் ஃப்ரம் த ஸ்டெம். ஏன்னா அந்த பிளான்ட்டோட ஸ்டெம்மு தான் வந்து ஜிஞ்சர். நம்ம அதை வந்து ஃபுட்டுக்காக நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் நிறைய இடங்கள்ல. ஜிஞ்சர் டீ இப்போ நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் ஸ்பைசஸ் பார்த்துன்னா நமக்கு ஒரு சினோனிம் பார்த்துருந்து. அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் சம்மரியில் கேட்கலாம். நம்ம சொன்ன விஷயமே தான் கதையாக கொடுத்துருக்காங்க, ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. And next comes the figure of speech, which is very very important for any poem. போயத்தை விட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு போயமில் கேட்குற கொஷினுக்கு. ஃபர்ஸ்ட் அலிட்ரேஷன். நம்ம இங்கே வரதில் ஒரு தடவை நடத்திட்டா திரும்ப நான் அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை நடத்தலை, நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துட்டு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அலிட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெப்படேஷன் ஆஃப் கான்சனன்ட் சவுண்ட் at the beginning of 2 or more words in a line. ஒரே லைனில் ஒரே மாதிரி கான்சனன்ட் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆரம்பிக்கிறது, அதை தான் வந்து அலிட்ரேஷன் சொல்லுவோம். இன்னும் எல்எல் இங்கே இருக்குது பாருங்கள், அதுமாரி சும்மா சின்ன க்ளூ வச்சுக்கலாம். மதர் ட்விஸ்ட் மை இயர்ஸ், எம்எம். ஸோ சேம் கான்சனன்ட் சவுண்ட்ஸில் சேம் லைனில் ரிப்பீட் ஆயிருந்தது அப்படின்னா தட் வில் கம்ஸ் இன் அலிட்ரேஷன். ஸோ ரிதமிக்காக இருக்கிறதுக்காக சிமிலர் சவுண்டை யூஸ் பண்ணுறது, அதை இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுக்கு டங் ட்விஸ்டர்ஸில் நல்லா யூஸ் பண்ணுவாங்க அலிட்ரேஷனை. இந்த போயமில் நமக்கு எங்கெல்லாம் வந்திருக்குன்னா ஜிஞ்சர் கார்லிக் ஸோ ஷார்ப் அண்ட் ஆஸ்க் வாட் வாண்ட் மதர் மை. ஸோ இந்த 5 பிளேசஸில் அலிட்ரேஷன் வந்திருக்கு. அலிட்ரேஷன் வந்து இந்த போயம் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சான்ஸ் தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வரத்துக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷனுங்கிறது ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருளை பர்சனாக ஒரு ஹியூமன் கெப்பாசிட்டியை அதுக்கு கொடுக்குறது, அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ அதை வந்து உருவப்படுத்துறது தான் என்ன அப்படின்னா பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட்ஸ் அ வேர் யூ கிவ் ஹியூமன் குவாலிட்டிஸ், இமோஷன் இல்லை இன்டென்ஷன், அதை நான் ஹியூமன் திங்ஸுக்கு, அனிமலோ ஆப்ஜெக்டோ அப்ட்ராக்ட் ஐடியாஸுக்கு கொடுக்குறது தான் என்ன அப்படின்னா பர்சானிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கோ டு முத்தூஸ். நம்ம சொன்னோம் இல்லையா, முத்தூஸ் அப்படின்னா அவர்கிட்ட போக சொல்ல, அவரோட ஷாப்புக்கு. இது வந்து அந்த ஷாப்பை முத்தூஸ் அப்படின்னு சொல்கிறார். யூசஸ் த நேம் ஆஃப் அ பர்சன் டு ரெப்ரசன்ட் அ நான் ஹியூமன் என்டிட்டி. இந்த ஷாப்புக்கு ஹியூமன் மாதிரி முத்தூஸ் கிட்ட போ அப்படின்னா அந்த ஷாப்புக்கு போ அப்படின்னு பர்சானிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் ஒன் எபிதெட். நிறைய இடங்கள்ல நம்ம போய்ட்ரியில் வருது. ஸோ எபிதெட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஃப்ரேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு வேர்டாக இருக்கலாம். ஒரு டிஸ்கிரிப்டிவ் வேர்ட் ஆர் ஃப்ரேஸ் எக்ஸ்பிரஸ் அபவுட் த குவாலிட்டி ஆஃப் த நவுன். ஒரு பர்சனையோ திங்கையோ என்ன பண்ணோம், அதோட குவாலிட்டியோ கேரக்டரையோ மென்ஷன் பண்ண அந்த நவுனுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிரிப்டிவ் வேர்டை யூஸ் பண்ணுவோம். அதை தான் வந்து என்னென்னா எபிதெட். இன் திஸ் கேஸ் நிக் நேம்னு கூட நம்ம சொல்லலாம். ராஜா ஓகே தான், அந்த ராஜா எப்படி சொல்கிறாங்க, லிட்டில் பாய் ராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்டில்ங்கிறது ஒரு அப்ஜெக்டிவ். அவர் எப்படிப்பட்டவர்னா அவரோட அந்த கரண்ட்டாக அவர் சின்ன பையன்,
இந்த நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும், லிட்டில் பாய்ன்னு சொல்லும் போதே நமக்கு என்ன தெரிஞ்சிடும்னா அப்போ சின்ன பையனாக இருக்கும் போது அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட். ஸோ தட் வில் கம்ஸ் இன் எபித்தெட். இது எபித்தெட்டோட ஸ்ட்ரக்சர். அட்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன் வந்து இருக்கும், அதுதான் வந்து எபித்தெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இமேஜரி. இமேஜரிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அந்த போயம் படிக்கும் போது நம்ம கண் முன்னாடி வர மாதிரி இருக்கும், அந்த இமேஜஸ்லாம் தோன்ற மாதிரி இருக்கிற பிளேசஸ், அந்த இடங்களை இமேஜரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் குட் பி சீன், பார்க்குற மாதிரி இருக்கலாம், ஸ்மெல் வர மாதிரி ஃபீல் பண்ணலாம், சவுண்டு, டேஸ்ட்டு, டச்சு. நம்மளோட 5 சென்சஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதன் மூலமாக ஒன் செகண்ட் சாரி, நம்ம 5 சென்சஸ் மூலயமா நம்மளால் அதை பிக்சரைஸ் பண்ண முடிஞ்சுது, இல்லை விஷுவலைஸ் பண்ணுறதோ கேட்குற மாதிரி இருந்துச்சோ, ஆடியோவாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்களை இமேஜரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா விஷயங்களும் சின்னமன், பெட்டல் லீவ்ஸ், ஜிஞ்சர், கார்லிக்னு சொல்லும் போது ஈஸியாக நம்மளால் பிக்சரைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக தான் நமக்கு இருந்திருக்கு. அண்ட் இம்பார்ட்டன்ட், இதில் பெஸ்ட்டு 2 இம்பார்ட்டன்ட் சொல்லணும் அப்படின்னா அலிட்ரேஷன் அண்ட் வனமெட்டோஃபியா அண்ட் எபித்தெட் பாசிபிலிட்டி தான். ஸோ இந்த ரெண்டும் வந்து நமக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும். அனமெட்டோஃபியா பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தட் இமிட்டேட் த சவுண்ட் தே டிஸ்கிரைப். அவுஷ் அப்படின்னு கத்துனாலே என்ன பண்ணோம், நமக்கு அந்த வலிக்கிறது நம்மளால் கேட்க முடியும், அந்த மாதிரியான ஒரு சவுண்ட்ஸ், அந்த சவுண்டும் அந்த வேர்டும் என்ன அப்படின்னா ஒரே மாதிரி இருக்க மாதிரி தோணும். ஸோ அதை தான் வந்து அனமெட்டோஃபியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் போயம். ஸோ இதில் அப்ரிசியேஷன் அனாலிசிஸ் இருக்குது. ராஜ் யார் அப்படின்னா லிட்டில் பாய். அம்மா எங்கே சென்ட் பண்ணாங்கன்னா முத்துவோட ஷாப்புக்கு. முத்து வந்து ஓனர் ஆஃப் தி ஷாப்பு. அண்ட் அம்மா கேட்டது சின்னமன், bitter leaves, ginger and garlic. And what did Raj buy? அவர் வாங்கிட்டு வந்தது sesame seeds, onion, tomatoes and pickles. ஸோ இதை நீங்கள் போட்டு பாருங்கள், கை வச்சுட்டு ஸ்கேல் வச்சுட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு செக் பண்ணிடுங்க. அண்ட் சம் சூஸ் அங்கே இருந்திருக்கு. மதர் அவங்கள எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா ராஜ்னு கூப்பிட்டாங்க. அண்ட் ஷி டிட் நாட் ஆஸ்க் ஃபார்னா, இந்த 3ல் எதை அவங்க கேட்கலன்னா கார்டமம். ஷி டிடன்ட் ஆஸ்க் ஃபார். ராஜ் டிட் நாட் பை, அவர் வாங்கினதில் இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக். அம்மா சொன்னால் அந்த ஜிஞ்சர் கார்லிக் அவர் வாங்கலை. அண்ட் மதர் ஆஸ்க் ஹிம் டு கோ டு, எங்கே போக சொன்னாங்க, ஸ்கூல் சூப்பர் மார்க்கெட் சொல்ல முத்துவோட ஷாப்புக்கு தான் அவர் போனார். அண்ட் ராஜ் ஐட்டம்ஸ் ராஜ் ஹேட் டு பை வேர், அவர் என்ன வாங்க வேண்டியதுன்னா 1 மிஸ்ஸிங்காக இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர். அவர் வாங்கினதில் மிஸ்ஸிங் எதில் இது, சிசேம் சீட்ஸு இல்லை. ஸோ சம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் இருந்திருக்கு. அண்ட் ஹியர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. A flavorful spice obtained from the bark of an ancient tree. அடுத்து leaf of a climber plant, spicy in nature, chewed for better digestion. எல்லாமே சினோனிமில் வந்தது. A hard fragrant spice வந்து ginger, obtained from the stem, அதோட ஸ்டெம்மை யூஸ் பண்ணுறது நம்ம ginger யூஸ் பண்ணோம். strong smelling டேஸ்டிங் பல்பு பார்த்தீங்கன்னா கார்லிக்கு. அண்ட் எடிபிள் சீட்ஸ் ஆஃப் ஜிஞ்சிலி பிளான்ட் என்ன அதில் சொல்லியிருந்தாங்கன்னா சீசேம் சீட்ஸ். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷனும் அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான, இந்த 30 போயம்ஸ்லேயே ஈஸியான போயம்னு கேட்டிங்கன்னா இதுதான். அந்த லைன்ஸை படிக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப புரியாத மாதிரி ஒன்றும் இருக்காது, ஈஸியாக எனிபடி குட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கிற ஒரு போயம் இது. பட் கொஷின்ஸ் கேட்கும் போது நீங்கள் சரியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதை முடிச்சுட்டு, இதை நல்லா இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க, படித்து முடிச்சிட்டிங்க, இந்த இதை போயம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சம் எக்ஸாம் மாடல் கொஷின்ஸ், எக்ஸாம் மாடலில் உங்களுக்கு நான் இங்கே கொஷின் கொடுத்துருக்கேன். ஆன்சர் பார்க்காதீங்க, ஆன்சரை ஸ்கேலை வச்சுருங்க, நோட்டை வச்சுட்டு
ஆன்சரை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு யூ கேன் செக் தி ஆன்சர்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போயம். 7 கொஷின் கம்பல்சரியாக நமக்கு போயமில் இருக்குது. அந்த 7 கொஷினையுமே நீங்கள் எடுத்தாகணும். இதை கூட நீங்கள் எடுக்கல அப்படின்னா கஷ்டம் நம்ம. ஏன்னா புக்கு நம்ம கையில் கொடுத்து வச்சுருக்காங்க, படிச்சுட்டு சில விஷயங்கள்லாம் நியூவாக வரப்போகுது. நியூஸ் பேப்பர் பேசேஜ்லாம் இந்த பேசேஜ் தான் கேட்பாங்கன்னு எந்த இன்ஸ்டியூட்டும் கொடுக்க முடியாது இல்லையா? அப்போது அது ஓகே. பட் இது புக்கு நான் உங்கள் கையில் கொடுத்துட்டேன்னு கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, அதில் ஒரு கொஷின் கூட மிஸ் பண்ணக்கூடாது. இந்த 15 கொஷின் கேரண்டி தான் நீங்கள் எடுக்க வேண்டிய கொஷின். இதில் நீங்கள் போட முடியலன்னா சரியாக படிக்கலைன்னு அர்த்தம். திரும்ப போய் ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகே, திரும்ப போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா crocodile. இதுவும் செம்ம ஈஸியான ஒரு இதுதான். ஆனால் இது கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். அந்த வேர்டிங்ஸ் ஒரு 8 லைன்ஸ் தான், கொஞ்சம் ட்விஸ்டடான லைன்ஸ் இருக்க மாதிரியான ஒரு போயம். த crocodile பை லூயிஸ் கேரல். ஸோ லூயிஸ் கேரல் வந்துருச்சு. ஸோ ஓகே, நேம் பாருங்கள், இந்தியன் கிடையாது. crocodile பற்றின ஒரு சின்ன போயம். என்ன சொல்கிறாங்க, crocodileனாலே என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்ம crocodile கேட்டோம்னா நமக்கு என்ன தோணும்? முதலை கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்டு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவோம் இல்லையா? முதலை கண்ணீர்னா பொய்யா அழுகிறது. சின்ன பிள்ளைங்க அழுகும், பொய்யா கூட அழகாக அழுகும். வலிக்குதுன்னு அழுகும், ஸ்கூல் போக மாட்டேன், ஸ்டொமக் ஏக்குன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கிட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேக் டியர்ஸ் தான். ஸோ அதை ஒரு தீமாட்டிக்காக எடுத்த ஒரு போயம் தான் இது. ஸோ ஹவு டாட் த லிட்டில் crocodile இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெய்ல். ஸோ crocodile என்ன பண்ணுது அப்படின்னா, how doth அப்படின்னா, இந்த டாத்துங்கிற one second. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டாட் த லிட்டில் crocodile அப்படின்னா, ஹவு டஸ் த லிட்டில் crocodile, அதை பற்றி ஒரு ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. டத் அப்படின்னா டஸ் அப்படிங்கிறது. ஹவு டஸ் த லிட்டில் எப்படி இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒண்டராக ஆரம்பிக்கிறார் அந்த crocodile பற்றி. அதே மாதிரி ஒரு ஐரணி தான் யூஸ் பண்ணியிருக்கார் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஐரனிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம சொல்கிறது ஒன்றும் அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டானதை சொல்கிறதுக்கு நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறதா ஐரனின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, அதை பற்றி ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. எப்படி இப்படி பிஹேவ் பண்ணுது crocodile? இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெய்ல். என்ன பண்ணுது? இம்ப்ரூவ் அப்படின்னா அதை இன்னும் பியூட்டியாக அழகுபடுத்திக்கிறது. அந்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா, அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல். ஸோ ஒரு நைல் ரிவர் வந்து எங்கே இருக்குது? ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஸோ அந்த நைல் ரிவரில் என்ன பண்ணுது, அந்த crocodile தண்ணியெல்லாம் என்ன பண்ணுது, எடுத்து அதோட ஸ்கேல்ஸ் மேலே வந்து அப்படியே தெளிச்சிட்ருக்கு. ஏன்னா அப்போ தான் அந்த சன்லைட்டில் வந்து என்ன ஆகும், அதோட ஸ்கேல்ஸ் எல்லாம் அப்படியே ஷைனிங்காக அப்படியே கோல்டனாக வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், பிரைட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்கு அந்த crocodile. How cheerful he seems to grin. How cheerful. இப்போ கிரின்னா என்னென்னா ரொம்ப அதிகமாக சிரிக்கிறது, நல்லா டீத் தெரிகிற மாதிரி சிரிக்கிறாங்க அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஹவு சியர்ஃபுல், ரொம்ப ஹாப்பியாக என்ன பண்ணுது, சிரித்து வரவேற்கிற மாதிரி இருக்குது அது பண்ணுறது. ஹவு நீட்லி ஸ்ப்ரெட்ஸ் ஹிஸ் கிளாஸ். அதோட கிளாஸை என்ன பண்ணுது, எல்லா அனிமல்ஸுக்கும் இருக்கிறது தான் நம்ம வந்து கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கிளாஸ் எல்லாம் அப்படியே வைட் ஓப்பன் பண்ணுது. வைட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீட்டாக பர்ஃபெக்டாக அப்படி ஓப்பன் பண்ணி அழகாக சிரித்து அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் இன். ஸோ இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. என்ன பண்ணுது, இவ்வளோ வேலை இது எப்படி எதுக்காக பண்ணியிருக்குன்னா, அந்த குட்டி ஃபிஷ் எல்லாம் அப்படியே அட்ராக்ட் பண்ணி தன் பக்கம் வர வைக்கிறதுக்கு. ஸோ டிசப்ஷன்னு சொல்கிறோம். டிசப்ஷன்னா ஏமாத்துறது, ஃபேக்காக வந்து இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி டிசப்டிவாக வந்து என்ன பண்ணியிருக்கு, இந்த மாதிரி கிளாஸ் ஓப்பன் பண்ணி அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் இன். அந்த லிட்டில் ஃபிஷ் எல்லாம் அது வாய்க்குள்ளே வந்து போகிறதுக்கு என்ன பண்ணுது, அவ்வளோ பெரிய ஒர்க் வந்து அது பண்ணிகிட்ருக்கு. வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். அப்படியே ஜாஸை வைட் ஓப்பன், அதோட டீத் அண்ட் மவுத்துன்னு சொல்லலாம், ரெண்டு டுகெதராக. ஸோ அந்த மாதிரி வைட் ஓப்பன் பண்ணி வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ்.
ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுது, அதோட பசியை வந்து போக்கிக்கிறதுக்காக அந்த பசிக்குது, லிட்டில் ஃபிஷ் எல்லாம் சாப்பிடணும், அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுது crocodile tearsன்னு நம்ம சொல்லுவோம் அதை. ஸோ அந்த மாதிரி அந்த ஷைனிங் டெய்லை வந்து நைல் வாட்டர் எல்லாம் அப்படியே மேலே போர் பண்ணி அந்த ஸ்கேல்ஸ் பிகாஸ் ஆஃப் த சன்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படியே கோல்டன் கலரில் தெரியுது. ஸோ அது வந்து எதுக்காக அப்படின்னா வாண்ட் டு அட்ராக்ட் த லிட்டில் ஃபிஷ்ஷஸ் இன். அப்பயும் எப்படி வெல்கம் பண்ணுது அப்படின்னா with a grin smile and spread his claws and smiling jaws. ஸோ இதெல்லாம் விஷயம் என்ன பண்ணுது, லிட்டில் ஃபிஷ்ஷஸை கூப்பிடுது. ஸோ இது மூலியமாக அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஸோ ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டு. ஸோ இந்த ப்ராவர்ப் வந்து அதுக்கு ரொம்ப பொருந்தும். மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு விஷயம் ரொம்ப இதாக இருக்குது, மின்னுதுங்கிறதுனால மின்ற எல்லாம் பொண்ணுன்னு அர்த்தம் கிடையாது, அவ்வளோ மதிப்புள்ளதுன்னு கிடையாது. அதே மாதிரி we should not judge a person by your appearance. அந்த எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸில் வந்து பார்த்து நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது பீப்புளை. தே மே சீம் வெரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், பட் என்ன வென் டு ஸ்டாப் யூ, அதாவது பேக் ஸ்டாபிங் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க டைம் பார்த்து. ஸோ அப்படிப்பட்ட பர்சனை வந்து என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம், வித்தியாசப்படுத்தி தெரிஞ்சுக்கணும். crocodile tears மாதிரி தான் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் வச்சு என்றைக்குமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த போயமோட தீமாக கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு போயம் தான், நிறைய வெக்காப்ஸ்லாம் கிடையாது. ஆத்தர் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எழுதினவர் லூயிஸ் காரல். அண்ட் அவரோட ரியல் நேம் என்னன்னு பார்த்தீங்க, இந்த மாதிரி ரியல் நேம் பென் நேம் ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாத்தையும். சார்லஸ் லுட்விச் டாக்சன், அதுதான் அவரோட ஒரிஜினல் நேம். அவர் ஒரு இங்கிலீஷ் ஆத்தர் மட்டும் இல்லை, மேத்தமெட்டிஷியன். அண்ட் ஹீ இஸ் பெஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு ஒர்க் இது, ஆலிசஸ் அட்வென்ச்சர்ஸ் இன் ஒண்டர்லேண்ட். நம்ம புக்ஸில் இருக்குது அந்த ஸ்டோரி. ஸோ அந்த ஒர்க்கு அண்ட் த்ரூ த லுக்கிங் கிளாஸும் அவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் தான். த ப்ரோயம் crocodile இஸ் இன்க்ளூடட் இன் அவரோட பப்ளிஷிங். எப்போனா 1865 அவர் பப்ளிஷ் பண்ண இந்த ஆலிஸோட ஒண்டர்லேண்டில் தான் இந்த crocodile போயம் வந்து இருந்திருக்கு. ஸோ இதுதான் அபவுட் தி ஆத்தர். சும்மா 4 லைன் இருக்கமா தெரியும், அந்த 4 லைனுமே இம்பார்ட்டன்ட், 4 மெமரி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ கிளாசரி. ஸோ ஒன் பாயிண்ட்டாக போகணும், போயம் கதை தெரியணும், ஆத்தரில் கொஷின் கேட்குறாங்க, கிளாசரியில் கொஷின் வருது. ஸோ நார்மல் தான். டாத்னா ஓல்டு இங்கிலீஷில் டஸ்ஸை வந்து என்ன அப்படின்னா டாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் வந்து அதோட நெயில்ஸ் தான். அண்ட் ஜாஸ் பார்த்தீங்கன்னா மவுத், அந்த டீத்தோடு இருக்க அந்த மவுத்தை வந்து சொல்லுவாங்க அனிமல்ஸுக்கு ஜாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ட்லினா சாஃப்ட்லி மைல்டாக என்ன பண்ணுது, அந்த லிட்டில் ஃபிஷ்ஷஸை வெல்கம் பண்ணுது. கிரின்னா ப்ராடராக ஸ்மைல் பண்ணுறது, சும்மா லைட்டாக சிரிக்கிறதில்ல, நல்ல பல தெரிகிற மாதிரி சிரிக்கிறது. சியர்ஃபுல்னா ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக ஜாலியாக இருக்குது. இம்ப்ரூவ் அப்படின்னா நம்மளும் பண்ண வேண்டியது, டு பிகம் பெட்டர் தென் பிஃபோர். எவ்ரிடே என்ன அப்படின்னா இந்த ஏர்லியர் டே விட ஒரு பெட்டரான டே தான் நெக்ஸ்ட் டே நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட். இது நம்ம எஸ்சியா இப்போ நாங்கள் ஸ்பைசஸ் பற்றின ஒரு ஃபேக்ட் பார்த்தோமா, அடுத்து இங்கே ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க இந்த லெசனில். இந்த மெட்ராஸ் crocodile பேங்க் இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ் இன் த வேர்ல்டு. வேர்ல்டுல இருக்கிற லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூவில் ஒன் ஆஃப் த கைண்ட் இது. அண்ட் இட் இஸ் லொக்கேட்டட், இட் இஸ் அ ஷெல்டர் ஃபார் நேட்டிவ் வைல்ட் லைஃப் அண்ட் எ செக்யூர் நெஸ்டிங் பீச் ஃபார் ஆலிவ் ரிட்லி டர்ட்டில்ஸ். இதை பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் சென்னையில் இருந்திருந்தா? ஸோ நான் பார்த்தது இல்லை தான். ஸோ ஒரு நமக்கு டர்ட்டில்ஸ் பார்த்தினா ஒரு ப்ரோஸ் வந்து நமக்கு இருக்குது. ஸோ நெஸ்டிங் பீச் வந்து ஒன் ஆஃப் த நெஸ்டிங் பீச் ஆல்சோ, அண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் இன் ஈஸ்ட் கோஸ்ட் ரோட், கோவலம் இன் சென்னை. ஸோ இது ஒரு ஃபேக்ட் வந்து மெட்ராஸ் crocodile பேங்க் பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா crocodiles பற்றின போயம் தான் இது. ஸோ அதை பற்றின ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு சம்மரி. நம்ம சொன்ன கதை தான் உள்ளே இருக்கும், நீங்கள் எக்ஸாம் டைமில் ஒரு ரீட் பண்ணிட்டு போய்க்கோங்க, அதுக்கு தான் இந்த சம்மரி. அண்ட் ஏன்னா இது ப்ரோஸ் கிடையாது, நீங்கள் போயமை தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் இந்த 2 கான்செப்ட், ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்ட், don't judge by outside appearance, and also you should be careful about your enemies. இதெல்லாம் ஒரு தீமா வந்து இந்த போயம்ல லூயிஸ் காரல் வந்து கொடுத்திருந்தாரு.
அண்ட் ஸோ இந்த ஒரு மெசேஜ் பார்த்தீங்கன்னா திஸ் போயம் ஆல்சோ ட்ராஸ் அவர் அட்டென்ஷன் டு வேரியஸ் இந்த crocodile tears-ஐ வச்சு நமக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு ஹவு டு ஜட்ஜ் அ பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு அரவுண்ட் த வேர்ல்ட் வி ஹாவ் பீப்புள்ஸ் ஹூ அவுட்வர்ட்லி சீம் ஃப்ரெண்ட்லி பட் வெயிட் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்ட்ரைக் அட் இன்னசென்ட் பீப்புள் ஹூ மே பி அன்அவேர் ஆஃப் த ரியல் விக்கட் நேச்சர். அவங்க விக்கட் நேச்சரை பற்றி தெரிஞ்சுக்காம ஒரு அவுட்வர்டாக ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையுமே போயிட்டு நம்ம பழகிறது அப்படிங்கிறது நமக்கே அது ஒரு பேக் ஸ்டாபிங்காக தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்லேயுமே இது நடந்துடும். ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் என்னென்னா ஒரு ஜெல்லசி தான். அந்த ஒரு ஜெல்லசி அந்த ஒரு பாத்தை வந்து அவங்களுக்கு அந்த பாத்தை வந்து எடுக்க வச்சிரும். And the poet is warning us to be very careful while dealing with others and not get carried away by their sweet smile or attractive looks. ஸோ இந்த ரெண்டு விஷயமே நடக்குதுன்னா ஒய் அப்படிங்கிற கொஷினை கேட்டு பார்க்கணும். ஒய் தே ஷுட் பி ஃப்ரெண்ட்லி வித் அஸ் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பார்த்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வெரி இம்பார்ட்டண்ட் இஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்லியிருந்தோம். பார்த்தீங்க அப்படின்னா பர்சானிஃபிகேஷன் நம்ம சொல்லிட்டோம். ஹியூமன் குவாலிட்டியை நான் ஹியூமன் திங்ஸுக்கு இருக்கிற மாதிரி பேசுகிறது தான் பர்சானிஃபிகேஷன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா how cheerful he seems to grin, how neatly spreads his class. இதில் இருக்க poetic device என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா he his அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. யார் he hisனா ஒரு மேல் ஹியூமன் மேலை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், we will mention with this pronouns பண்ணுவோம். பட் இந்த poet வந்து என்ன பண்ணியிருக்காரு, crocodile மென்ஷன் அந்த அனிமலை ஒரு ஹியூமன் திங்காக வந்து பர்சானிஃபை பண்ணதுனால இது லைன்ஸ் ஆர் பர்சானிஃபிகேஷன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டஃபர் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அ கம்பேரிசன் பிட்வீன் டூ திங்ஸ் பட் ஹிடன் கம்பேரிசன். ஏன் அப்படின்னா நம்ம வெளிப்படையாக வந்து கம்பேர் பண்ண மாட்டோம். வெளிப்படையாக ஹீ இஸ் என்ன சொல்கிறது, ஹீ இஸ் லைக் அ லயன், இவ்வளோ லயன் மாதிரி பிரேவாக இருக்காங்க. ஹீ இஸ் லைக் அ லயன் சொன்னால் பிரேவாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். லைக்குன்னு சொல்லிட்டா டைரெக்டாக சொல்லிட்டாரு. ஹீ இஸ் அ லயன் இன் ஃபைட் அப்படின்னா he is a lion in ஃபைட்னா லயன் மாதிரி சண்டை போடுவார் ஃபைட் பண்ணும் போது அப்படின்னு டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக சொல்கிறார். ஸோ மெட்டஃபரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு திங்ஸை கம்பேர் பண்ணோம். தட் மேக்ஸ் இம்ப்ளைட் ஆர் ஹிடன் கம்பேரிசன் பிட்வீன் டூ திங்ஸ் பட் தட் ஆர் அன்ரிலேட்டட் பட் which share some common characteristics. some common characteristics இருக்கும் போது அதை ரெண்டையும் அப்படியே கம்பேர் பண்ணி சொல்கிறது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனில் என்ன கம்பேர் பண்ணுறாருன்னா poet compares the tears of the crocodile with the waters of the river Nile. அந்த ரிவர் நெயில் வாட்டரை crocodile tearsக்கு கம்பேர் பண்ணுறாரு. பட் ரெண்டுமே லிக்விட் வாட்டர். ஸோ அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்கிறாரு. ஐரணி சொன்னோமா, பார்த்தீங்கன்னா ஐரணி என்னது அப்படின்னா அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கும். நம்ம சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக அங்கே நடந்துகிட்ருக்கோம். அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். அதை தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று, ரியாலிட்டி ஒன்றா இருக்கும். ட்விஸ்ட், அதாவது இந்த சில ட்விஸ்ட் என்ன அப்படின்னா அண்ட் வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷஸ் இன். தமிழோட பண்பாடு என்ன அப்படின்னா விருந்தோம்பல்னு சொல்லுவோம். ஸோ வீட்டுக்கு வந்து அவங்கள வரவேற்று விருந்தோம்பல் பண்ணுறது. ஸோ வெல்கம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டிவ் திங். ஆனால் இங்கே எப்படி வெல்கம் பண்ணுது, crocodile எதுக்கு வெல்கம் பண்ணுதுன்னா டு கில் இட் அண்ட் டு ஈட் இட். ஸோ அதை சாப்பிட்றதுக்காக வெல்கம் பண்ணும்போது ரியல் மீனிங்கை வந்து ஆப்போசிட் கான்ட்ராஸ்டாக நடக்குது. அதனால் அந்த லிட்ரல் மீனிங் வந்து ஃப்ரெண்ட்லி இன்வைட்டிங், பட் அதோட ட்ரூ இன்டென்ட் என்ன அப்படின்னா டு ஈட் த ஃபிஷ். அதனால் இது ஐரனிங்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எபித்தட் நம்ம என்ன சொன்னோம், அப்ஜெக்டிவ் ப்ளஸ் நவுன். அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு குவாலிட்டி உள்ள ஒரு வேர்டை முன்னாடி போடுறது. ஜாஸ்ன்னு சொல்லாமல் எப்படின்னா ஸ்மைலிங் ஜாஸ், அப்படின்னா நல்லா வைட் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கு, ஸ்மைலிங் ஜாஸ். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணுறதுனால எபித்தட். என்ஜாம்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ஃப்ரேஸ், கொஞ்சம் ஃப்ரேஸாக வர்றது, வேர்டாக வேர் எ சென்டென்ஸ் இல்லை ஃப்ரேஸு ஆர் அ தாட் டஸ் நாட் எண்ட் அட் அ ஃபிசிக்கல் லைன் பிரேக். அது எப்பயுமே ஒரு லைன் முடியும் போது கமா, ஃபுல் ஸ்டாப், செமிகோலன் ஏதாவது இருக்கும். அப்படி இல்லாமல் த வேர்ட்ஸ் கம் ஃப்ரம் த அது இல்லை. அப்படி இல்லாமல் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் லைனுக்கும் அந்த மீனிங் அப்படியே எடுத்துகிட்டு போகிறது. இங்கே ஒரு எந்த ஒரு பங்க்சுவேஷனும் இல்லாமல் நெக்ஸ்ட் லைனுக்கு கண்டினியூ ஆகுது. ஹவு டாட் த லிட்டில் crocodile
ஆச்சரியப்படுறாரு, எப்படி இந்த மாதிரி பிஹேவ் பண்ண crocodile, இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டால். என்ன அப்படிங்கிறத அடுத்த லைன்ல தான் சொல்லியிருக்காரு, அதனால இங்க எந்த பங்க்சுவேஷனும் போடலை. அப்போ மீனிங் வந்து ஒன் லைன் டு நெக்ஸ்ட் லைன் வித்தவுட் பங்க்சுவேஷன் கண்டினியூ ஆனது அப்படின்னா தட் வி கால் இட் அஸ் அ என்ஜாம்ப்மெண்ட். ஸோ இதில் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான லைன் தான். ஐரனியும் இம்பார்ட்டண்ட். ஸோ மோரோவர் இதில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் தான் இருக்குது எல்லாமே சொல்லணும்னா. ஸோ இங்கே என்ஜாம்பருங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு, ஸ்ட்ரைட் ஓவர் அப்படின்னா ஸ்டெப் அக்ராஸ், கடந்து போகிறது, அப்படியே கடந்து போகிறதுன்னு சொல்லுவோம். அதனால் அந்த மீனிங் அப்படியே கடந்து அடுத்த லைனையும் சேர்த்து சொல்லாதான் மீனிங் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதை தான் வந்து என்ஜாம்மெண்ட் சொல்லுவோம். ஆனஃபோரா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானது. என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வேர்டோ ஒரு ஃப்ரேஸோ அப்படியே அட் த ஸ்டார்ட் ஆஃப் த போயம்ல ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது அனஃபோரா. இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஏன்னு சொல்கிறேன், ரெப்படேஷன் வேறு இருக்குது. அனஃபோரானா ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஆல்ஃபபெட்டா அந்த லைனோட ஃபஸ்ட்டு வேர்டு ரிப்பீட் ஆகுறது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வேர்டு ரெப்படேஷனை தான் நம்ம அனஃபோரான்னு சொல்லுவோம். அட் த மிடிலெலாம் இருந்தால் அது அனஃபோரான்னு கிடையாது, ரெப்படேஷன் அப்படின்னு சொல்லணும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில். ஸோ எப்பயாவது குழப்பமாக இருந்தது ரெப்படேஷன் அனஃபோரானா ஃபஸ்ட்டா ஏவான்னு பாருங்கள். அனஃபோரானா அந்த லைனோட ஃபஸ்ட்டு வேர்டாக இருக்கணும். வேர்டாக இருக்கலாம், ஃப்ரேஸாக ஒரு 2-3 ஒரு ஹவு அண்ட் வெல்கம்ஸ்னு அப்படியே ஃபஸ்ட் லைன் ரிப்பீட்டே ஆகுறது. ஸோ அதை தான் வந்து அனஃபோரா அப்படின்னு சொல்லுவோம். ஹவுன்னு ரிப்பீட் ஆயிருக்கு, அண்ட் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு வேர்ட் ஆஃப் த லைன். ஸோ இதை தான் வந்து அனஃபோரான்னு சொல்லுவோம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் படிச்சுக்கணும். எல்லாமே நல்ல அழகான ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போ லைன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஹீங்கிறது யார், நம்மளோட crocodile தான் வந்து போயட் என்ன பண்ணார், பர்சானிஃபை பண்ணி ஹீன்னு சொன்னார். அண்டு இந்த நைல் ரிவர் எங்கே இருக்குது, ஸோ நம்ம ஆஃப்ரிக்காவில் ஒரு ரிவர் விச் ஃப்ளோஸ் இன் எஜிப்டில் வந்து அது ஃப்ளோ ஆகுது. ஹியர் இந்த போயமில் பார்த்தீங்கன்னா நைலை எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்கன்னா crocodile டியர்ஸுக்கு வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அடுத்து யார் வெல்கம் பண்ணது, இந்த ஸ்மால் ஃபிஷ்ஷஸை ஏன் வெல்கம் பண்ணுச்சு, crocodile வெல்கம் பண்ணுச்சு எதுக்காக, சாப்பிட்றதுக்காக. அண்ட் விச் லைன் டெல்ஸ் யூ தட் crocodile இஸ் ஹங்க்ரினா பசியோடு இருக்கிறது எது மென்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஜென்ட்லி வெல்கம்ஸ் லிட்டில் ஃபிஷ்ஷஸ் இன், அதை வைட் ஓப்பன் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா சாப்பிட்டதுக்கு தேவைன்னா இப்போ என்ன பசிச்சிருக்கும், பசி இருந்தால் தான் அது வந்து என்ன பண்ணும், சாப்பிட்றதுக்காக வைட் ஓப்பன் பண்ணும். ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா அது ஹங்க்ரிங்கிறது வந்து அந்த லைன் மென்ஷன் பண்ணுது. அண்ட் சம் சூஸ் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஈஸியானது தான். ரைமிங் வேர்ட்ஸ்னால் எப்படி இருக்கணும், நமக்கு வந்து எப்படின்னா அந்த சவுண்ட் வந்து ஒரே மாதிரி முடியணும், ஒரே வேர்ட்ஸ் இருக்காது, அதோட சவுண்ட் வந்து சிமிலராக இருக்கும், அதை தான் ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் ஜாஸ், கிரின் இன், crocodile நெயில், டைல் ஸ்கேல், இல் முடியுது. ஸோ இதே மாதிரி இதில் இருக்க ரெண்டு நீங்கள் இதை பார்க்க வேண்டாம், இதை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா இதுக்கு மேட்ச் ஆகிற ரைமிங் வேர்ட்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் தி எக்ஸாம் மாடல் கொஷின்ஸ். இதை நீங்கள் நல்லா படிச்சிருந்தா ஒரு நல்லா பார்த்துட்டு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கணும். இந்த 5 கொஷின் வந்து ஈஸியான கொஷின் இல்லை, அப்படியே எங்கேருந்தும் எடுத்து போடல, இட்ஸ் சம்மன்ஸ் ஹார்ட் ஒர்க் தான். ஓகேயா? ஸோ அதை வந்து கொஷின் வந்து எக்ஸாம் மாடலில் இருக்கிற கொஷின், அதை சரியாக யூட்டிலைஸ் பண்ண முயற்சி பண்ணுங்க. ஓகே, ஸோ டோன்ட் வேஸ்ட் த கொஷினை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களை செல்ஃப் இவாலுவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இது என்னோட ஒரு ஐடியா, என்னோட ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ அதை வந்து நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது எக்ஸாம் பேட்டர்னில் நம்ம கொஷின் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களை இவாலுவேட் பண்ணி பார்க்குறதுக்காக. ஸோ நல்லா படிச்சுட்டு தான் இந்த கொஷினை நீங்கள் போடணும். அப்படியே சூஸ் த வேர்டாக கொடுக்கல, எக்ஸாம் பேட்டர்னில் இருக்குது. ஓகே, எவ்ரி திங் இஸ் சம்மன்ஸ் ஹார்ட் ஒர்க், அதை மறந்துடாதீங்க. நீங்களும் அதே ஹார்ட் ஒர்க்கோட நல்லா படித்து சர்வீஸ் வாங்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் தேர்ட் போயம் இஸ் டீம் ஒர்க் பை எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் ஆத்தர் பார்த்தோம், அடுத்து இங்கிலீஷ் ஆத்தர் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து தேர்ட் ஆத்தர் பற்றி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க், இந்த வேர்டை கேட்டதுமே உங்களுக்கு வந்து
கண்டிப்பாக புரிஞ்சிடும். டீம் ஒர்க்னா என்னென்னா எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து ஒரு விஷயத்த பண்ணுறது. ஒரு டீம்னு சொல்லுவோம், ஆஃபீஸர்ஸ்லாம் டீம், இந்த டீம் நெக்ஸ்ட் டீம் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸ்கூலில் கூட டீம்ஸ் இருக்குது. ஸோ எல்லா இடங்களுமே இருந்திருக்கு. டீம் அப்படிங்கிறதுக்கான ரியல் விதே என்ன அப்படின்னா நம்மளோட ஸ்பிரிட் ஆஃப் த டீம் அப்படிங்கிற ஒரு விஷயம். டீமுன்னு வந்துட்டாலே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிரிக்கெட் டீம் தான் கண்டிப்பாக ஞாபகம் வரும் இல்லையா? இனிஷியலாக வந்து எல்லாருக்கும் ஒரு ஞாபகம் வர ஒரு விஷயம். கிரிக்கெட் இருக்குது, 11 மெம்பர்ஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. அந்த 11 மெம்பர்ஸுமே ஒரே மாதிரியான தாட் ப்ராசஸோட இந்தியா நம்ம ஜெயிக்கணும், நம்ம இல்லை நான் தனியாக ஷைன் ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் நினச்சாலும் இட் வுட் பி அ பேக் ஸ்டாப். ஸோ அப்போது அந்த டீம் ஒர்க் அப்படிங்கிறது ஹவு இம்பார்ட்டண்ட் இன் லைஃப் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் அப்படிப்பட்ட டீம் ஒர்க்கை தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து கேரி பண்ணிட்டு போகணும். செல்ஃபிஷ்னஸ் இஸ் நாட் குட் ஃபார் எனிதிங். அதுதான் வந்து இந்த போயத்தோட தீமாக இருக்குது. இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில் and it's fine to be counted as star. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பங்க்டுவேஷன் இல்லை, அப்படியே நெக்ஸ்ட் லைன் கன்டினியூ பண்ணால் தான் அந்த மீனிங் வந்து எண்ட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் சின்ன பிள்ளையில மேபி கிராமங்களில் விளையாடி இருந்திருக்கலாம். நான் வந்து இது பண்ணது இல்லை, ஆசையாக இருக்குது அவங்கள பார்க்கும் போது. ஸோ ஒரு பர்சன் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஷீ இஸ் கோன் டு கிவ் அ ஸ்ட்ரைக். ஸ்டில் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் இதில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணாங்க, பேலன்ஸை மிஸ் பண்ணாலும் வேணும்னே பண்ணாலும் என்ன அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி அ டவுன்ஃபால் தான் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு டீம் ஒரு ஸ்போர்ட்டை தான் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ். எவ்ரி பர்சன் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டி, ஸ்கில் அண்ட் கரேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ இட்ஸ் குட் டு ஹாவ் சம் கரேஜ் அண்ட் ஸ்கில். அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் அ ஸ்டார். ஒரு ஸ்டாருக்கு கம்பேர் பண்ணுறாங்க, இல்லை இப்போ ஒரு ஃபேமில் ஒரு சினிமா ஸ்டார் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம், நம்மளோட ஸ்டார்ஸை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு யூனிக்காக இருக்கிறாங்க, ஒரு ஸ்டார் மாதிரியான அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஸ்கில் அண்ட் கரேஜ் இருக்குது. இதெல்லாம் நல்ல விஷயந்தான். பட் த சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டச் ஆஃப் த்ரில் டசன்ட் டெல் த மேன் யூ ஆர். ஸோ என்ன சொல்லிடுறாங்க, இப்போ இந்த கரேஜ் ஸ்கில்லுங்கிறது என்ன அப்படின்னா அந்த மொமெண்ட்டில் வரதுக்கு பேர் கரேஜோ ஸ்கில்லோ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த த்ரில், ஒரு மேட்ச் நடக்குது, அந்த இப்போ நம்ம சினிமாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாஸ்ட் மினிட்ல அவங்க ஃபேமிலியில் யாருக்காவது சஃபர் ஆனால் தோற்று போவாங்க, இல்லை யாராவது வந்தாங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மொமெண்டரியில் நடக்கிற விஷயம் கிடையாது. ஸோ அந்த டச் ஆஃப் த்ரில்லை வச்சு வி கான்ட் சே ஹூ யூ ஆர். நீங்கள் அப்படிப்பட்ட கரேஜஸ் பர்சன்லாம் சொல்ல முடியாது அந்த மொமெண்டரி த்ரில்லை வச்சு. ஃபார் there is no lone hand in the game we play. லைஃப்பை தான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்மளோட லைஃப்புங்கிற கேமில் there is no lone hand. தனியாக ஒருத்தர் வந்து ஒரு ட்ராவல் இந்த ஏர்த்தில் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆப்வியஸ்லி இஃப் அ பர்சன் இஃப் வி பார்ன் அப்படின்னா ஒரு பேரண்ட், வி ஹாவ் அ பேரண்ட்ஸ் இல்லையா? ஸோ தனிப்பட்ட முறையில் இந்த உலகத்தில் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கணும். ஒரு பேரண்ட் சப்போர்ட் பண்ணி தான் ஒரு குழந்தை வளரணும். அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் போவோம், அங்கே பீப்புள்ஸ் டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அப்படியே ட்ராவல் பண்ணுறோம். ஒரு ஆஃபீஸ், அங்கே வந்து நமக்கு பீப்புள்ஸ் ஃப்ரெண்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இது ஒரு செயின் ஆஃப் லைஃப். ஒரு டுகெதராக தான் என்ன பண்ணிட்டு இருப்போம், ட்ராவல் பண்ணிகிட்டே போவோம். ஃபார் சிம்பிளாக சொல்லலாம், ஒரு பெரிய என்ன சொல்ல தொழிலதிபராக இருக்கலாம். அந்த தொழிலதிபர் என்ன பண்ணோம், விற்கிற பொருளை ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் விற்றாதான் அவர் தொழிலதிபர் இல்லையா? யாருமே இங்கே இண்டிபெண்ட்டாக சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஒன் another. So for there is no hand in the game we play, we must work to a bigger scheme. நம்ம வந்து வாழ்க்கையோட பிக்கர் ஸ்கீம், அதாவது அந்த மொமெண்ட்டில் நான் ஜெயிச்சிட்டேன், நான் வந்து ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணிட்டேன், நான் ஹாப்பியாக இருக்கேன், அதெல்லாம் கிடையாது. என்றைக்குமே லைஃப்பில் நம்மளோட கோல் அப்படிங்கிறது இட் வில் பி எ லாங் டேர்மாக தான் நமக்கு இருக்கும். And the thing that counts in the world today is how do you pull with the team. ஸோ உங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் டுகெதராக எப்படி ட்ராவல் பண்ணி போகிறீங்க ஒரு பீப்புளோட, அந்த வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை வந்து என்ன பண்ணுவாங்க, ஹூ யூ ஆர் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. They may sound your price and call you great. They may single you out for fame. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா
கண்டிப்பாக இப்போ ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்கில் இருக்குது அப்படின்னா ஆப்வியஸ்லி பீப்புள் வில் அப்ரிஷியேட் யூ ஃபார் த பர்டிகுலர் ஸ்கில். அதை வந்து நம்ம ப்ரைஸ் பண்ணுவாங்க, யூ ஆர் கிரேட், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா ஸ்கில்லும் இருக்காது. அண்ட் தென் தே மே சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃபேம். இங்கே தான் ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஃபேம் வந்து உங்களுக்கு தனியாக கொடுக்க முயற்சி பண்ணுவாங்க, செப்பரேட்டிங் ஃப்ரம் த டீம். பட் யூ மஸ்ட் வாக் வித் யுவர் ரன்னிங் மேட். நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் டீம்மேட்டோட தான் என்ன பண்ணணும், ட்ராவல் பண்ணிட்டு போகணும். இப்படி கூப்பிட்டாங்க, நீங்கள் எந்த டீமுக்கு வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 2 டீம் இருக்குது விளையாடுறாங்க. ஒரு டீமில் ஒருத்தர் நல்லா விளையாடுறாங்க, சூப்பராக விளையாடுறாங்க. ஸோ வாட் தே வில் பார்கெயின் ஹிம் டு த அனதர் டீம் பண்ணுறாங்க. பண்ணும்போது நமக்கு இவ்வளோ ஃபேம் இருக்கா, இவ்வளோ மணி தரோம் இப்படின்னு போயிட்டா, தேர் யூ ஒன்ட் கெட் எனி ரெஸ்பெக்ட் ஓவர் தேர். அங்கே உங்களுக்கு ஏதாவது ரெஸ்பெக்ட் கிடைக்குமா, அது எல்லாமே அப்படியே டெமாலிஷ் ஆகும். பட் இஃப் யூ சே நோ டு தெம், உங்களோட டீமை ஸ்டில் நான் என்னோட டீமில் தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, யூ வில் ஷைன் இன் யோர் டீம். ஸோ பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். எந்த கேமையுமே என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டீமாக டுகெதராக இருக்கும்போது தான் வின் பண்ண முடியும். இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது யூ வில் நெவர் வின் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நெவர் த ஒர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன் பை த மேன் வித் எ செல்ஃபிஷ் ட்ரீம். ஸோ நம்ம செல்ஃபிஷாக நமக்கான ஒரு செல்ஃபிஷ் ட்ரீமை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஆப்வியஸ்லி வி வில் நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம நினச்சதை கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண அந்த செல்ஃபிஷ்னஸ் யூஸ் ஆகாது. ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ்ட் ஆர் த பேட்டில் இஸ் won பை த ஸ்பிரிட் ஆஃப் த டீம். லாஸ்ட் ஒன். ஸோ நம்ம ஒரு பேட்டில் ஜெயிக்கிறதோ தோக்குறதோ எதில் இருக்குன்னா, நம்ம டுகெதராக என்ன ஸ்பிரிட்டில் விளையாடுறோமோ ஒரு டீம், அந்த ஸ்பிரிட்டு தான் வந்து ரீசனாக இருக்கும். You may think it fine to be praised for skill, but a greater thing to do. So உங்கள் ஸ்கில்லை ப்ரைஸ் பண்ணலாம், சொன்னாங்களா தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம வந்துடலாம். பட் அ கிரேட்டர் திங் டு, அதை விட உங்களுக்கு என்ன இருக்குது, பெரிய லட்சியங்கள், கனவுகள், கண்டிப்பாக நீங்கள் அதை நோக்கி ஓடணும். இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் பண்ணுறதுக்கோ ஃபேம்காகவோ உங்களை கிரேட்டுன்னு சொன்னதுக்காகவோ நீங்கள் வந்து யூ ஷுட் நாட் சேஞ்ச் யுவர் பாத். is to set your mind and set your will on the goal that's just in view. உங்கள் கண்ணு முன்னாடி ஃபஸ்ட்டு இருக்கிற கோலை முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், அச்சீவ் பண்ணுங்கள். என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா, இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோ மேன் டு ஸ்கோர். ஒரு டீம்னு வந்துட்டா அப்போ நம்ம மட்டும் ஷைன் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த டீம் ஜெயிக்குமா? கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. பக்கத்தில் உங்கள் ஃபெல்லோமேன் வந்து ஹெல்ப் நீட் பண்ணுவார். ஸோ அவரை ஷைன் பண்ணணும்னு அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு வியூ. அந்த வியூவை முதல்ல நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். வென் ஹிஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீன். ஸோ ஒரு பர்சன் வந்து நம்ம பக்கத்தில் ஹோப்லெஸ்ஸாக அவர் வந்து நிற்கும் போது வி ஷுட் கிவ் ஹிம் அ ஹெல்பிங் ஹேண்ட். It's forgetting self till the game is over and fighting for the team. ஸோ அந்த டீம் வந்து அந்த ரேஸில் இருக்கிற வரைக்கும் you should forget yourself still எது வரைக்கும், until the game is over and fighting for the team. அது வரைக்கும் அந்த டீம் ஸ்பிரிட்டுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் த poem about a teamwork. ஸோ ஒரு டீம் ஒர்க் வந்து லைஃப்பில் அதுதான் நம்மளை வந்து it will get you to the winning stage அப்படின்னு சொல்கிறாங்க. this the theme of the poem. and about the author பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்பர்ட் கெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா at the age of 14 வந்து என்ன அப்படின்னா, he started working in Detroit Free Press and then his column was ஒரு 300 நியூஸ் பேப்பர்ஸில் அவரோட காலம்ஸ், அவரோட ஒர்க்ஸ் போட்டிருக்காங்க. and he became the poet of the people, very important. ஸோ அப்புறம் and then guest was made அந்த மிச்சிகனோட poet laureate வந்து அவருக்கு டைட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஒன்லி poet to have been awarded the title. அவர் தான் இது வரைக்குமே ஒன்லி poet. அந்த டைட்டில் poet laureate of மிச்சிகன்கிற டைட்டில் கெஸ்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் his poems often had an inspirational and ஆப்டிமிஸ்டிக் வியூ ஆஃப் எவ்ரிடே லைஃப். எல்லாத்துலேயுமே வந்து ஆப்டிமிஸ்டிக்னா நல்லதே நடக்கும்னு நினைக்கிறது தான் ஆப்டிமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட வியூ அண்ட் இன்ஸ்பைரிங் வியூவில் தான் அவரோட எல்லா போயங்களுமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே.
அவரோட சம் நோட்டபிள் ஒர்க்ஸ் வந்து டோன்ட் குவிட், a hippo living, see it through myself, இது எல்லாம் millions of people encourage பண்ணிருக்கு. And also some of his works like home, it couldn't be done, the path that leads to home. ஃபர்ஸ்ட் 3 வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ இதில் ஒரு அபவுட் ஆத்தரில் ஒன் நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டுவல் கிளாசரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டீடு வந்திருக்குவாங்க. ஸோ நம்மளோட ஆக்டோ அச்சீவ்மெண்ட்ஸு ஸ்கீம் ஃபேம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, மேட்டுங்கிறது நம்மளோட டீம் மேட்டை தான் சொல்கிறாங்க. ஸ்ப்ரிட்டுங்கிறது நம்மளோட டிட்டர்மினண்ட்டாக எவ்வளோ ஹவு டிட்டர்மினன்ட் வி ஆர். ஓவருங்கிறதோட அப்ரிவேட்டட் வேர்டு. சிங்கிள் யூ அவுட்டுனா நம்மளை ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்குறது நமக்கு. ஃபெல்லோ மேனா நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. ஹோப்லெஸ்னால் நம்ம ஒரு டிஸ்ப்ரேட் சுச்சுவேஷன் இருக்கோன்னு சொல்லுவோம். எல்லாம் சுத்தமாக ஹோப்பே இல்லை இந்த விஷயம் நடக்கும்னு. அதை தான் வந்து இந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்பேர் அப்படிங்கிறது ஹோப்லெஸ்னஸ். இது சினானிமில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. த்ரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சடன் எக்ஸைட்மெண்ட் தான். ஸோ அதை தான் வந்து த்ரில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அண்ட் சம்மரி எக்ஸாம் டைமில் ரீட் பண்ணிக்கோங்க. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அலிட்ரேஷன் பார்த்தோமா, சேம் கன்சனன்ட் இந்த போயமில் எங்கெல்லாம் வருது, டச், த்ரில், ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும்தான். ஓகே, டிடி, த திங், தட், த டீம். ஸோ அலிட்ரேஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லெட்டர் ஆஃப் எ வேர்ட் வந்து கான்சனன்ட் வேர்ட்ஸ் வந்து சிமிலராக இருக்கிறது. ஆல்சோ இந்த சேம் லைன், ஃபஸ்ட் லைனில் செகண்ட் லைன் இருக்கிறதுல எப்பயுமே இல்லை. அலிட்ரேஷன்னா சேம் லைனில் இருக்கணும். கன்சனன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஓகே, இங்கே புதுசாக நியூ 2 திங்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. கன்சனன்ஸ்னா ரெப்படேஷன் ஆஃப் கன்சனன்ட் சவுண்ட் எனிவேர் வித்தின் த வேர்ட்ஸ் இன் க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. ரொம்ப நியர்பையில் சிமிலர் இந்த கான்சனன்ட்டோட சவுண்டு கேட்குறது. ஆல் வெல், ஸ்கில், பேட்டில், லாஸ்ட், இட்டு சவுண்ட் வந்து பக்கத்தில் நியர்பையில் கேட்குறது. இன் இன் இன், லோன், ஹேண்ட், இன். அசனன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ சொன்னோமா, இது அப்படியே ஆப்போசிட் வவல் சவுண்ட் வந்து ரிப்பீட்டடாக நியர்பை வேர்ட்ஸில் கேட்குறது. ஓகேயா, ஸோ அதை தான் வந்து வவல். ஆ, ஓ, ஏ. ஸோ இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ ஏ ஏ அதெல்லாம் வந்து சிமிலராக நியர்பையில் வரது அசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தோம். இப்போது கன்சனன்ஸ், அசனன்ஸ். கன்சனன்ஸ்னால் கான்சனன்ட் சவுண்டு, ஏ வந்து வவல் சவுண்டு. அடுத்து மெட்டஃபர் என்ன கம்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபேமஸ் பர்சன் டு எ ஸ்டார் இன் த ஸ்கை. ஒரு ஃபேமஸ் பர்சனுக்கு நம்மளை கம்பேர் பண்ணுறாங்களா, ஸ்கையில் இருக்க ஸ்டார் மாதிரி ஜொலிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் தெர் இஸ் நோ லோன் ஹேண்ட் இன் த கேம் வி பிளே. லைஃப்பை தான் வந்து கேம்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேட்டில் இஸ் லாஸ்ட், பேட்டில் இஸ் ஓன். அப்போ அந்த சேலஞ்சஸ் இன் லைஃப்பை வந்து என்ன அப்படின்னா ஒரு பேட்டிலுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. இட்ஸ் ஹெல்பிங் எ ஃபெல்லோ மேன் டு ஸ்கோர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ கைண்ட்னஸை வந்து அவங்க ப்ளே பண்ணும் போது இந்த ஃபெல்லோ மேனை காமிக்கிறதுல அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மெட்டஃபர் இஸ் அ கம்பேரிசன் பிட்வீன் 2 திங்ஸ். இம்ப்ளைடாக சொல்கிறது, டைரெக்டாக இந்த லைக், தேன், ஆஸ் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணாமல் கம்பேர் பண்ணுறது. நெக்ஸ்ட் அனஃபோரா பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு எங்கே வந்து அனஃபோரா ஏன்னா என்ன அர்த்தம், ஃபஸ்ட்டு வேர்டோ ஃப்ரேஸோ ரிப்பீட்டடாக வருது. தேமே சவுண்ட், தேமே சிங்கிள், மிடில் கிடையாது, ஃபஸ்ட்டாக இருக்கணும். அடுத்து வந்து ஒரு நியூவாக வந்திருக்கு எலிஷன். எலிஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஒமிஷன் தான். நம்ம இந்த போயமில் கொஞ்சம் நிறையா வந்திருக்கு ஒமிஷன்ஸ் வந்து 1 or more சவுண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ட்லேயோ ஃப்ரேஸ்லேயோ ப்ரொடியூசிங் ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறது, நம்ம அப்படியே அதை வந்து அப்பாஸ்ட்ரஃபில் எழுதுறது. ஆர் இட்ஸ், இட்ஸ், தரிஸ், தட்ஸ், இட்ஸ். ஸோ அந்த மாதிரி அப்பாஸ்ட்ரஃப் போடுறது தான் எலிஷன். ஒமிஷன் ஆஃப் 1 or more சவுண்ட்ஸ். இட் ஈஸ் அப்படின்னு இந்த இஸ்ஸை சொல்லத்துக்கு பதிலாக இட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறது. அந்த மாதிரி ஒமிட் பண்ணுறது தான் எலிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆன்டிதிசிஸ் என்ன அப்படின்னா 2 ஆப்போசிட் ஆன்டனிம்ஸ் நம்ம படிப்போம் இல்லையா, குட்டு, பேடு. அந்த மாதிரி ஒரே லைனில் பேட்டில் இஸ் லாஸ்ட், பேட்டில் இஸ் ஓன். ஸோ 2 ஆன்டனிம்ஸ், ஆன்டிதிசிஸ் ரெண்டுமே ஒரே லைனில் 2 கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் வந்துச்சு அப்படின்னா அது ஆன்டிதிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
அண்ட் தென் ரைமிங் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோம். ரைமிங் வேர்ட்ஸ் வந்து ஒரு பொயட்ரியில் அதோட ரிதம் வந்து சிமிலராக இருக்கும். ஸ்கில், த்ரில், ஸ்டார், ஆர், பிளே, டே. ஸோ அந்த மாதிரி இந்த போயமில் இருக்க எல்லா ரிதமிக் வேர்ட்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் கான்ட்ராக்ஷன் இங்கே நிறையவே யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோமா, இந்த லைனில் எலிஷன் பார்த்தோமா. ஸோ நார்மலி வி ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ஷன்ஸ். அண்ட் இந்த போயமில் யூஸ் பண்ண சம் வேர்ட்ஸில் வந்து இதை அப்படியே மென்ஷன் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ரைம் ஸ்கீம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பேரலாக இருக்கிற சவுண்ட் ஏதோ அதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கில் ஏன்னு கொடுத்தோம்னா அதோட சிமிலர் சவுண்ட் இங்கே இருந்தால் அதுக்கும் ஏ. ஸ்டார் எப்போனா இன்னொரு சவுண்ட் பி, ஸ்டார், ஆர். ஸோ அந்த சிமிலர் சவுண்டுக்கு சிமிலர் நேம் வந்து கொடுக்குறோம், ஏபி ஏபின்னு. அதான் ரைம் ஸ்கீம். ஸோ என்னென்னலாம் நமக்கு வந்து ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணும் டீம் பிளேலன்னு சொல்லியிருந்தோம். பிளானிங், கோஆர்டினேஷன் அண்ட் டூ ஸ்பிரிட்ஸ் அண்ட் செட்டிங் யுவர் மைண்ட் அண்ட் வில் ஆன் த கோல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நமக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இருக்கிற கோலை அதை பார்க்கணும். ஃபைட்டிங் ஃபார் த டீம் அண்ட் ஹெல்பிங் தம் டு ஸ்கோர் ஆர் த குவாலிட்டிஸ் நீடட் டு பிளே எ கேம். நம்ம சொன்ன எல்லாமே அது எல்லாமே அப்படியே கன்சாலிடேட் பண்ணியிருக்கு. வாட் ஹெல்ப்ஸ் ஒன் வின் த கேம்னா ஸ்பிரிட் ஆஃப் த டீம்னா ஒரு டீமை வின் பண்ண வைக்கிறதோ லாஸ் பண்ண வைக்கிறதோ. ஸோ எப்படி நம்ம ஒரு டீமை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த டீம் பிளேயர்ஸை வந்து ஹூ ட்ரைவ் சக்ஸஸ் வித்தின் எனி டீம், ட்ரீட்டிங் ஆல் ஆஃப் தெம் ஃபேராக எல்லாரையும் ட்ரீட் பண்ணுறது, ட்ரஸ்டிங் தெம் அட் ஆல் டைம்ஸ் அண்ட் கிரியேட்டிங் குட் என்விரான்மெண்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சன்ஸை தான் நம்ம என்ன பண்ணணும், பிக் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இந்த இட்டுங்கிறது என்ன அப்படின்னா டீம் ஸ்பிரிட்டை தான் மென்ஷன் பண்ணுது. இட்ஸ் ஹெல்பிங்னா யார், டீம் ஸ்பிரிட் தான் ஹெல்ப் பண்ணும். ஸோ ரைம் ஸ்கீம் நம்ம பார்க்கலாமா. ஸ்கோர் ஓர் சீம் டீம், அப்போ ஏபி ஏபி அதே தான் வந்துடுதா. அடுத்து வந்து இங்கே தேங்கிறது யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டீமில் இருக்கிற பீப்புளை மென்ஷன் பண்ணுறாங்க அந்த லைனில். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா டீம் ஸ்பிரிட்டை பற்றி டாக் பண்ணுறது. பட் யூ மஸ்ட் வாக் வித் யுவர் ரன்னிங் மேட், டீம்மேட்டோட தான் நம்ம வந்து வாக் பண்ணோம். அகைன் இங்கேயும் வந்து ரைம் வேர்ட்ஸ் என்ன இருக்குது, கிரேட், மேட், ஃபேம், கேம். ஸோ ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம் வந்து உங்களுக்கு ஈஸி, அதை படிக்கலாம் அவசியம் இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் மாடல் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக போடணும். அப்படியே பார்த்தா படிக்கிற தெரிஞ்ச மாதிரி இருக்கும், அப்படியே ஒரே ஒரு இது மிஸ் பண்ணாலும் தப்பாக போட்டுட்டு தான் வருவோம். அப்போது ரொம்ப தெளிவாக படிச்சுட்டு தான் இந்த கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணணும், அது மட்டும் மறந்துடாதீங்க. ஓகேயா. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். நாளைக்கு பார்க்கலாம். ஸோ புக் வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் இதை கண்டிப்பாக வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் சொல்லணும். ஏன்னா நம்மளோட கிளாஸ் வந்து புக்கை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதை கையில் வச்சுட்டு டெய்லி இதை படிச்சுட்டு அண்ட் கிளாஸ் இப்போ ஒரு 3 days இருக்குன்னா ரிமைனிங் 4 days அந்த கிளாஸஸையும் நம்ம சொல்கிற விஷயங்களையும் இப்போ சினானிம்ஸ் நான் கொடுப்பேன், ரிவைஸ் பண்ணோம். பிடிஎஃப் உங்களுக்கு அவைலபிள், இதை கொடுக்க தான் போகிறாங்க, அதில் மாற்றம் இல்லை. இதை நம்ம கிளாஸ் நடத்திட்டு பிடிஎஃப் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவாங்க. ஸ்டில் அந்த பிடிஎஃபாக இருக்கிறது உங்கள் எக்ஸாமுக்கு அது ஃபோன் பார்த்து படிக்கிறதுங்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்னு எனக்கு தெரியல. ஸோ தயவு செஞ்சு புக்கை மட்டும் வாங்கிடுங்க. டெஸ்ட் ப்ராக்டிஸ் போட முடிகிறவங்க கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா நீங்கள் குரூப் டிஸ்கஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா எல்லாரையும் சேர்த்தோம் அப்படின்னா சீரியஸாக படிக்கிறவங்க தான் வந்து டெஸ்ட்டு போடுவாங்க. அவங்க அந்த செஷனை அட்டன் பண்ணால் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ்க்காக கண்டிப்பாக வேலை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே அந்த 7 to 8 இங்கிலீஷ் டிஸ்கஷனில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தவிர வேறு டைம் நீங்கள் இங்கிலீஷ்க்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அதுதான் மீனிங். ரிமைனிங் டயத்தை ஜிஎஸ்க்கு ஆப்டிடியூடுக்கு நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட். ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.